Hey guys, welcome to my channel. நான் உங்க FX சந்திரு and இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா OctaFX அப்படிங்கற ஃபாரஸ்ட் புரோக்கர்ல இருந்து உங்களோட அமௌண்ட்டை வந்து எப்படி வந்து withdrawal பண்றது அதுவும் Binance யூஸ் பண்ணி எப்படி withdrawal பண்றது அப்படிங்கறத டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். and வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படினா கீழ உள்ள சப்ஸ்கிரைப் பண்ண பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, ஆல்ரெடி நம்ம வந்து டெபாசிட் வந்து எப்படி Binance யூஸ் பண்ணி பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு தனியாக ஒரு வீடியோ கொடுத்துருக்கோம். ஸோ அந்த வீடியோக்கான லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் டோட்டல் பிளேலிஸ்ட்டும் நான் கொடுத்துட்றேன். இந்த பிளேலிஸ்ட்டில் வந்து உங்களுக்கு OctaFXோட எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ இந்த வீடியோவில் நம்ம OctaFXல இருக்கிற அமௌண்ட்டை வந்து எப்படி Binance யூஸ் பண்ணி நம்ம வித்ட்ராவல் எடுக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இந்த OctaFXல இருந்து எடுக்கிற அமௌண்ட் Binanceக்கு வந்ததுக்கப்புறம் Binanceல இருந்து உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறதுக்கான வீடியோ நம்ம வந்து Binance சீரீஸில் ஆல்ரெடி கவர் பண்ணியிருக்கோம். ஸோ அதை பார்த்து நீங்க வந்து withdrawal எடுக்கிறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? சோ இப்போ நம்ம வந்து Binance யூஸ் பண்ணி எப்படி withdrawal பண்றோம் அப்படிங்கறத ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம வந்து பார்க்கலாம் வாங்க. ஓகே, இப்போ OctaFX வந்து நம்ம வந்து Binanceக்கு வந்து நம்ம வந்து withdrawal பண்ண போறோம். சேம் நீங்க வந்து வேற ஏதாவது ஒரு கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சஸ் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் சேம் இதே மெத்தட் தான் நீங்களும் வந்து ஃபாலோ பண்ண போறீங்க. ஓகேங்களா? சோ இப்போ நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து withdrawal பண்றதுக்கு இந்த ட்ரேடிங் அக்கவுண்ட்ல இருந்து நம்ம வந்து withdrawal பண்ண போறோம். இன் கேஸ் நீங்க வாலெட்ல இருந்து withdrawal பண்ணனும்னா வாலெட்ல withdrawal ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ட்ரேடிங் அக்கவுண்ட்ல இருந்து withdrawal பண்றதுனால எனக்கு வந்து என்னோட ரெண்டு ட்ரேடிங் அக்கவுண்ட்லயுமே அமௌண்ட் இருக்கு. இப்போ நம்ம withdrawal பண்ண போற அக்கவுண்ட் வந்து 077 இந்த அக்கவுண்ட்ல இருந்தா நம்ம வந்து withdrawal பண்ண போறோம். சோ இங்க நம்ம வந்து withdrawal ஆப்ஷன் வந்து நம்ம வந்து கிளிக் பண்ணிக்கலாம். சோ withdrawal கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் சேம் நம்ம டெபாசிட் எப்படி பண்ணோமோ அதே மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து இங்க வந்து காட்டும். எக்ஸ்ட்ரா உங்களுக்கு லைட் காயின் கூட நமக்கு வந்து இங்க வந்து காட்டுது. ஓகேங்களா? சோ டெபாசிட்ல கூட அது காட்டல. சோ டெபாசிட் வீடியோ ஆல்ரெடி நம்ம வந்து கொடுத்துருக்கோம். அந்த வீடியோ பார்க்கணும் அப்படின்னா தாராளமா நீங்க அதை போய் பார்த்துக்கோங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இந்த கம்ப்ளீட் OctaFXக்கான பிளேலிஸ்ட் லிங்க் கொடுத்துருப்பேன். அதுல எல்லா OctaFXக்கான வீடியோவும் உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டா இருக்கும். ஓகேங்களா? சோ இப்போ நம்ம வந்து withdrawal எந்த மெத்தட்ல பண்ண போறோம்னா Tether TRC20 உங்களையும் நான் சஜஷன் பண்றது டெதர் மூலமாவே withdrawal டெபாசிட் பண்ணிக்கோங்க. அதுவும் TRC20 மூலமாவே பண்ணிக்கோங்க. அதுதான் உங்களுக்கு கமிஷன் வந்து ரொம்பவே கம்மியாவும் இருக்கும். ஓகேங்களா? சோ இப்போ நான் வந்து டெதர் TRC20 நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் டைரக்டா உங்களுக்கு இங்க என்ன வந்துருச்சுன்னு பாருங்க. withdrawal to எந்த அட்ரஸ்க்கு நம்ம அமௌண்ட்டை போடணும், அமௌண்ட் வந்து நம்மளோட வாலெட் நம்மளோட எந்த ட்ரேடிங் அக்கவுண்ட்ல இருந்து ட்ரேடிங் அக்கவுண்ட் இல்லனா வாலெட் எதுனாலும் இங்கேயும் நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சோ இந்த ட்ரேடிங் அக்கவுண்ட்ல தான் நான் அனுப்ப போறேன். சோ அதனால டிஃபால்ட்டா அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் அமௌண்ட் எவ்வளவு அனுப்பணும், இப்போ $200 இருக்கு, 200 அனுப்பணுமா இல்ல 100 அனுப்பணுமா, அதுக்கப்புறம் உங்களுக்கு OctaFXோட பின், இந்த பின் வந்து நமக்கு வந்து ஒவ்வொரு டைம் நீங்க withdrawal மணி ரிலேட்டடா டிரான்சாக்ஷன் பண்ணும்போது இந்த பின் வந்து கேட்கும். இந்த பின் எப்படி ஃபர்கெட் பண்ணணும், சோ அதுக்கான வீடியோ நம்ம வந்து அக்கவுண்ட் ஓபனிங் வீடியோலயே நான் வந்து ஆல்ரெடி கொடுத்திருக்கேன். அதுக்கு தனி ஒரு வீடியோவும் நான் வந்து மேக் பண்ணி வச்சிருக்கேன். சோ இதுக்கு அடுத்து வர வீடியோல அதுவும் உங்களுக்கு இருக்கும். சோ இந்த பிளேலிஸ்ட்டை செக் பண்ணீங்கனாலே உங்களுக்கு எல்லாமே கிளியரா உங்களுக்கு வந்து இருக்கும். ஓகேங்களா? சோ அந்த பின்னை கொடுத்து நம்ம வந்து அகைன் ரெக்யூஸ்ட் கொடுத்தோம் அப்படின்னா ப்ராசஸிங் வந்து ஆயிடும். ஓகேங்களா? சோ இப்போ நம்ம withdrawal வந்து இங்க மேல கரன்சியையும் நீங்க நெட்வொர்க்கையும் ஃபர்ஸ்ட் நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? நான் டெபாசிட் பண்ணும்போது அதே தான் நான் சொன்னேன். நீங்க எந்த கரன்சில பண்றீங்க, என்ன நெட்வொர்க்ல பண்றீங்க, ரெண்டுமே ரொம்ப ரொம்ப மெயின். நீங்க வேற கரன்சி சூஸ் பண்ணீங்கன்னா அதோட அட்ரஸ் தான் இங்க வந்து நமக்கு போட வேண்டியிருக்கும். ஓகேங்களா? நான் வந்து வேற இது எக்ஸாமுக்கு நான் செலக்ட் பண்ணி காட்டுறேன். சோ இப்போ நம்ம வந்து டேஷ்போர்ட் போயிட்டோம். இங்க வந்து நம்ம withdrawal கொடுப்போம். கொடுத்துட்டு இப்போ வந்து இங்க வந்து பிட்காயினை நம்ம சூஸ் பண்ணுவோமே. சோ பிட்காயின் நான் கொடுக்குறேன். கொடுத்துட்டு இப்போ இங்க பாத்தீங்க அப்படின்னா பிட்காயினோட அட்ரஸை வந்து நான் வந்து இங்க வந்து போடணும். பிட்காயின்ல எந்த அட்ரஸ் போடணும் அப்படின்னா BTC அப்படிங்கிற அட்ரஸ் தான் போடணும். இங்க ஏதாவது மென்ஷன் பண்ணிருக்கான்னு பாருங்க. சோ BTC அப்படிங்கிறது வந்து இங்க எதுவுமே மென்ஷன் பண்ணல. பட் பிட்காயின் பொறுத்த வரைக்கும் BTC நெட்வொர்க்ல தான் நீங்க பண்ணணும். நான் டெபாசிட்லயே நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன். ஓகேங்களா? சோ டெபாசிட் பண்ண சேம் அதே BTCன்னு போட்டுருக்கும், இல்ல பிட்காயின் தான் அதுலயே போட்டிருக்கும். ஓகேங்களா? சோ அந்த நெட்வொர்க்ல இருக்கிற உங்களோட அட்ரஸ் தான் இங்க வந்து நீங்க போடணும். ஓகேங்களா? சோ வேற ஆப்ஷன் போறோம் அப்படின்னா சேம் நம்ம பேக் கொடுத்துக்கலாம். ஓகே ஃபைன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சோ withdrawal கொடுக்குறேன். சேம் இப்போ வேற ஆப்ஷன் வந்து நம்ம வந்து எத்தீரியம் ERC20 போவோம். எத்தீரியம் ERC20 போறோம் அப்படின்னா இங்கேயும் சேம் அதே தான். எத்தீரியம்ல உள்ள அட்ரஸ் இப்போ நான் Binanceக்கு போறேன் பாருங்க. Binanceல நான் அசெட்ல இங்க வந்து நான் வந்து எத்தீரியம் செலக்ட் பண்ணணும். சோ அதுக்கு வந்து நான் வந்து இங்க போயிடுறேன். ஓவர்வியூ சேம் நம்ம வந்து டெபாசிட் இது எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். சோ நம்மளுக்கு ஓவர்வியூல போயிட்டோம் அப்படின்னா இங்க டெபாசிட் கொடுக்கணும். ஓகேங்களா? நம்ம டெபாசிட் பண்ணும்போது withdrawal கொடுத்தோம். ஓகேங்களா? சோ அதாவது OctaFXல டெபாசிட் பண்ணும்போது Binanceல நம்ம withdrawal கொடுத்தோம். இப்போ நம்ம OctaFXல withdrawal பண்ண போறோம். இங்க நம்ம டெபாசிட் தான் கொடுக்கணும். ஓகேங்களா? சோ டெபாசிட் கொடுத்தோம் அப்படின்னா இங்க வந்து நமக்கு வந்து இங்க வந்து என்ன கரன்சியோ அந்த கரன்சியை வந்து நம்ம செலக்ட் பண்ணணும். ETH
ஓகேங்களா. ETH நம்ம கொடுத்தோம் அப்படின்னா இங்க உங்களுக்கு டெபாசிட் அட்ரஸ் என்ன நெட்வொர்க்னு சொல்லி கேக்குதுங்களா, இந்த நெட்வொர்க் தான் எத்தீரியம்ல ERC20 கொடுத்துருக்கா. அப்போ இங்க ERC20 தான் செலக்ட் பண்ணணும். ERC20 செலக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா இங்க உங்களுக்கு ஒரு அட்ரஸ் வருதுங்களா, இந்த அட்ரஸை தான் காப்பி பண்ணி நம்ம வந்து இங்க வந்து பேஸ்ட் பண்ணணும். அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க ஓகேங்களா. ஏன்னா அட்ரஸ் மாறிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு எங்க அமௌண்ட் போகுதுன்னே தெரியாம போயிரும், ஒண்ணுமே பண்ண முடியாது. அதனால அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. சோ அட்ரஸை கரெக்டா செலக்ட் பண்ணி கரெக்டா போட்டுக்கோங்க ஓகேங்களா. இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போறோம், டெதர் மூலமா நம்ம வந்து வித்ட்ராவல் பண்ண போறோம். சோ அதனால டெதர்ல TRC20 நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். சோ இப்போ இங்க டெதர்ல TRC20யோட நம்மளோட அட்ரஸை இங்க வந்து போடணும் ஓகேங்களா. அதுக்கு சேம் பினான்ஸ் போயிட்டு நீங்க வந்து பேக் பண்ணிக்கலாம். சோ இங்க வந்து நம்ம வந்து ஹோம் பேஜ்ல இருந்து நமக்கு வந்து காட்டுறேன். ஹோம் பேஜ்ல இருந்து அசெட் பேஜுக்கு வந்தீங்கன்னா இங்க இந்த மாதிரி பேஜ் இருக்கும். இதுல ஓவர்வியூல டைரக்டா நீங்க டெபாசிட்டும் கொடுக்கலாம், இல்ல ஆல்ரெடி டெதர் நீங்க வச்சிருக்கீங்க அப்படின்னா இங்க உங்களுக்கு வந்துரும் ஓகேங்களா, USDT வந்துரும். சோ இந்த USDT கிளிக் பண்ணி இங்க உங்களுக்கு டெபாசிட் இருக்கும், இதையும் கிளிக் பண்ணிக்கலாம். எந்த மெத்தட்னாலும் போய்க்கோங்க. டெபாசிட் கிளிக் பண்ண உடனே கேட்கிற ஆப்ஷனே நெட்வொர்க் தான் கேட்கும். சோ நீங்க இங்க எந்த நெட்வொர்க்ல நீங்க பண்ணணுமோ அந்த நெட்வொர்க்கை செலக்ட் பண்ணி, இப்ப நம்ம இங்க TRC20 பண்ண போறோம். நீங்க ERC20 பண்றீங்கன்னா ERC20 செலக்ட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. TRC20ங்கிறதுனால TRC20 செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணோன்னே இப்ப என்னோட அட்ரஸ் இங்க வந்துருச்சு. இந்த அட்ரஸை நான் காப்பி பண்ணிட்டு இப்ப இங்க வந்து நான் வந்து பேஸ்ட் பண்ணிடுறேன். எனக்கு ஆல்ரெடி நான் போட்டுக்கனால இங்க கீழே வருது. சோ நான் இங்க வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். பேஸ்ட் பண்ண உடனே எனக்கு ஆட்டோமேட்டிக்கா அந்த அட்ரஸ் இங்க வந்துருச்சுங்களா. இப்போ அமௌண்ட் எவ்வளவுன்னு சொல்லி கேக்குது. நம்ம வந்து ஒரு $100 வந்து இந்த டிரான்சாக்ஷன் நம்ம வந்து போட்டுக்கலாம் ஓகேங்களா. இந்த வித்ட்ராவலுக்கு $100 நம்ம வந்து வித்ட்ராவலா எடுத்துக்கலாம் ஓகேங்களா. அடுத்து நம்மளோட பின், நான் பின் என்டர் பண்ணிக்கிறேன். ஓகே, பின் மட்டும் செக்யூரிட்டி ரீசனுக்காக ஹைட் பண்ணி வச்சிருப்போம். சோ பின் உங்களோட பின் 4 டிஜிட்ல தான் இருக்கும். அந்த 4 டிஜிட் பின்னை இங்க போட்டுட்டு இப்போ நீங்க ரெக்யூஸ் கொடுத்தீங்கன்னா போதும். அடுத்த பேஜ்ல ஒரு கன்ஃபர்மேஷன் மட்டும் கேட்கும் ஓகேங்களா. இப்போ கன்ஃபர்மேஷன் கேக்குதுங்களா, இந்த வாலெட் அட்ரஸ் தானா அப்படிங்கறது கேக்கு. இதை நீங்க ஒன்ஸ் அகைன் செக் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு உங்களுக்கு எவ்வளவு டெதர் உங்களுக்கு வரும் அப்படிங்கறதையும் கொடுத்துருக்கு. 100 டெதரை விட கொஞ்சம் அதிகமா வரும்னு சொல்லி போட்டுருக்குது. சோ எவ்வளவு வருது நம்ம வாலெட்டுக்கு அப்படிங்கறத நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஓகேங்களா. இப்போ நம்மளுக்கு சப்மிட் நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா இங்க கீழே என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, 1 to 3 ஹவர்ஸ்க்குள்ள வந்துரும். மேக்ஸிமம் 3 பிசினஸ் ஹவர்ஸ் வரைக்கும் ஆறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் 1 ஹவருக்குள்ளே மேக்ஸிமம் வந்துரும். இது வந்து அதிகபட்சம் அப்படிங்கறத வந்து இங்க வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. இங்க டெதர்ல நம்ம வந்து ஹேண்டில் பண்ண சொல்றது, அதாவது கிரிப்டோ மூலமா டிரான்சாக்ஷன் பண்ண சொல்றதுக்கான மெயின் ரீசனே இதுதான். என்ன அப்படின்னா ரொம்ப குயிக்காவே நீங்க டெபாசிட் பண்ணிக்கலாம். 1 மினிட்லயே நீங்க டெபாசிட் பண்ணிக்கலாம். வித்ட்ராவலும் ஆல்மோஸ்ட் உங்களுக்கு வந்து 1 ஹவருக்குள்ள, ஒரு 10 மினிட்ஸ்ல வரலாம், 5 மினிட்ல வரலாம், இல்ல 1 ஹவருக்குள்ள அந்த ரேஞ்சிலே மேக்ஸிமம் உங்களுக்கு வந்து அமௌண்ட் வந்து ரீச் ஆயிரும் ஓகேங்களா. சில டைம்ல அவங்களுக்கு நிறைய வித்ட்ராவல் வந்து ஆல்ரெடி இருக்குது, அந்த மாதிரி டைம்ல மட்டும்தான் கொஞ்சம் டிலே ஆகும். மிச்சபடி மேக்ஸிமம் உங்களுக்கு ஒரு 10 to 15 மினிட்ஸ்க்குள்ளேயே உங்களுக்கு வந்து அமௌண்ட் வந்து உங்களோட வாலெட்டுக்கே அமௌண்ட் வந்துடும் ஓகேங்களா. இப்போ டைம் வந்து நமக்கு வந்து கரெக்டா 12:49 ஓகேங்களா. சோ நான் எக்ஸாக்டா உங்களுக்கு கூகுள் டைம் உங்களுக்கு வந்து காமிச்சிடுறேன். ஓகே, 12:49 ஓகேங்களா. அண்ட் 13 மே இந்த அமௌண்ட் வந்து எந்த டைமுக்கு நம்மளோட பினான்ஸ் வாலெட்டுக்கு எக்ஸாக்டா வருது அப்படிங்கறத நான் வந்து உங்களுக்கு இது கூட சேர்த்து நான் வந்து அட்டாச் பண்றேன். ஓகே, இப்போ வந்து நம்மளோட அமௌண்ட் வந்து நம்மளுக்கு ரிசீவ் ஆயிடுச்சு. ஸோ 12:49க்கு லாஸ்டா நம்ம வந்து இதை வந்து பண்ணியிருந்தோம். ஸோ இதை வந்து ரீஃப்ரெஷ் பண்றேன் இந்த பேஜை. ஸோ இப்போ வந்து டைம் வந்து 1:14 ஆகுது ஓகேங்களா. ஸோ பட் நம்மளோட வாலெட்டுக்கு வந்து எப்போ வந்திருக்குன்னு பாருங்க. ஸோ பினான்ஸ்ல இங்க வந்து மெயில் வந்திருக்கிற டைம் பார்த்துக்கோங்க, 13:05, அதாவது 1:05 ஓகேங்களா. அப்போ நம்மளுக்கு 50 ரவுண்டா எடுத்துக்கிடுவோம். சோ 50 எடுத்தோம்னா கரெக்டா 15, சோ 1/4 மணி நேரத்துக்குள்ள பினான்ஸுக்கு நம்மளோட USDT வந்து ரிசீவ் ஆயிருக்குது ஓகேங்களா. சோ ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் பாத்தீங்களா, 100 பாயிண்ட் அண்ட் சம்திங் கொஞ்சோண்டு நமக்கு எக்ஸ்ட்ரா இருக்குன்னு சொல்லிட்டு. சோ அது எக்ஸ்சேஞ்ச் ரேட்டுக்கு தகுந்த மாதிரி அப்பப்போ அதிகமாகவும் ஆகும், கம்மியாகவும் சில டைம்ல ஆகும் ஓகேங்களா. சோ அந்த அமௌண்ட் வந்து நம்மளுக்கு வந்து ரிசீவ் ஆயிடுச்சு. சோ நமக்கு வித்ட்ராவல் டைம் வந்து இப்போ நம்மளுக்கு எடுத்துக்கிற டைம் வந்து 15 மினிட்ஸ் ஓகேங்களா. இதே இது உங்களுக்கு வந்து 30 மினிட்ஸ் ஆகலாம், இல்ல 1 ஹவர் ஆகலாம், இல்லனா 5 மினிட்ஸ்ல கூட வித்ட்ராவல் வந்து ரிசீவ் ஆகலாம் ஓகேங்களா. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி சேஞ்சஸ் இருக்கும். பட் கிரிப்டோ மூலமா போறதுனால இந்த மாதிரி குயிக்காவே நம்மளுக்கு வித்ட்ராவல் வந்து ப்ராசஸ் வந்து ஆயிரும் ஓகேங்களா. சோ இப்போ நம்மளோட ஆக்டாஎஃப்எக்ஸோட வாலெட்டுக்கு வரலாம். சோ இந்த பேஜ் வந்து நான் வந்து ரீஃப்ரெஷ் பண்ணிக்கிறேன். அகைன் லாகின் பண்ண சொல்லும். ஓகே, லாகின் கேட்கல. சோ நம்ம டேஷ்போர்டு போய்க்கலாம். சோ டேஷ்போர்ட்ல போய் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இப்போ இந்த அக்கௌண்ட்ல பாருங்க $100 எடுத்துட்டு பேலன்ஸ் $100 மட்டும் இருக்கு. ஆல்ரெடி $200 இருந்துச்சு. இப்போ நம்ம $100 வந்து வித்ட்ராவல் பண்ணிட்டோம். சோ இப்போ நம்மளுக்கு வந்து பினான்ஸ்ல இருந்து நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து நம்ம வந்து வித்ட்ராவல் பண்ணிடலாம். சோ அது வந்து நமக்கு வந்து எப்படி பண்ணணும்னு சொல்லி ஆல்ரெடி நான் பினான்ஸ் சீரியஸ்ல நான் வந்து பினான்ஸுக்கு டெபாசிட் அண்ட் பினான்ஸுக்கு வித்ட்ராவல் எப்படி பண்ணணும்னு சொல்லி நான் உங்களுக்கு வீடியோ கொடுத்துருக்கேன். சோ அந்த வீடியோவை பார்த்து நீங்க வந்து அந்த ப்ராசஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கான வீடியோ லிங்க்கும் நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல பிளேலிஸ்டோட லிங்கே கொடுத்துறேன். சோ பினான்ஸோட கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் நீங்க அங்க போய் பாத்துக்கலாம்.
ஓகே, வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. அண்ட் ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் பற்றி நீங்களும் கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நம்மளோட வெப்சைட் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அந்த லிங்கை கிளிக் பண்ணி நம்மளோட கோர்ஸோட எல்லா டீடைல்ஸுமே நீங்கள் வந்து அதிலே பார்த்துக்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா நம்மளோட வாட்ஸ்அப் நம்பருக்கான லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணீங்கன்னா டேரெக்டாக உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப்க்கு ரீடைரக்ட் ஆயிரும். ஸோ அங்கே வந்து உங்களோட டவுட் என்ன இருந்தாலும் நீங்கள் வந்து கேட்டுக்கலாம். ஓகே, தேங்க்யூ. நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.